दरूद सलवात अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्दा अदद मा तुहिब्बु अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मद व अला आलिहि वसल्लम कमा तुहिब्बु अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मद व अला आलिहि वसल्लम तुहिब्बु व तर्दा अदद मा 3 தடவை சூரை ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா பிஸ்மி ஆமீனோடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலddallீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் صراط الذين أنعمت عليهم غير الضالين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين غير المغضوب عليهم ولا الضالين 12 தடவை சூரை இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا மீண்டும் 3 ஸலவாத் اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم كما تحبه وترضى عدد ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وعلى آله كما تحب وترضى عدد ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحبه وترضى عدد ما تحب وترضى யா அல்லாஹ் நாங்கள் ஓதி இந்த ஆயாத்துகளை ஔராதுகளை ஸலவாத்துக்களை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பாரில் சேர்த்து வைப்பாயா, அவர்களின் அகல பைத்துகளின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயா, மனைவியர்களின் தர்பாரில் சேர்ப்பாயா, சஹாபிகள் சாலிஹீன்களினுடைய மதாரை சேர்த்து வைப்பாயா, எங்களுடைய வழிமார்கள் எங்களுடைய தரீகாவுடைய ஷேഖமார்களினுடைய அந்தஸ்து உயர்த்த காரணமாக்கி வைப்பாயா. குறிப்பாக எங்களுடைய ஷேഖனா அல்லாமா அஹமது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களை யா அல்லாஹ் இதை கொண்டு அந்தஸ்தை உயர்த்தி வைப்பாயா. இந்த பெரியார்களின் பொருட்டால் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, நாட்டங்களை கைகூடச் செய்வாயாக, உள்ளங்களிலே ஈமானின் ஒளியை பிரகாசமாக்கி வைப்பாயாக, எல்லா நிலைகளிலும் முன்பக்கமே முன்னோக்கும் வாய்ப்பையும் வாழ்க்கையும் தருவாயாக, உலக மூமின்களை கண்ணியப்படுத்தி பாதுகாப்பாயாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் மாத்திரமே இருக்கிறான் என்ற எண்ணத்தை பலப்படுத்த, என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எந்த இலாகும் இல்லை, அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்வான். தேவை யாரு மூலமாக பூர்த்தியாகுது நினைத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். என் தேவையை ரப்புதான் பூர்த்தி செய்கிறான்ங்கிற எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா பெரிய பாக்கியம். இதை சொல்ல சொல்ல நாம் மணக்கிறது, கல்பு மணக்கிறது. இன்னொரு பக்கம் அர்ஷின் அருகாமையிலே
அல்லாஹ் ஒரு பெரிய ஒளிமயமான தூணை ஏற்படுத்தி வைத்தான். மனிதன் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டால் அந்த தூண் ஒரு சின்ன அசைவை வெளிப்படுத்தும். அல்லாஹ் அமைதி பெறு என்பான். எப்படி ரப்பே அமைதி பெறுவது? உன் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டானே, அவனை நீ மன்னிச்சால் தான் நான் அமைதி பெறுவேனே. அல்லாஹ் சொல்வான், உனக்கு தெரியாதா ஒரு உண்மை, நான் தானே அவனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைத்தேன் என்பான். அவனை மன்னிக்கணும்னு நான் ஆசைப்பட்டதால் அவன் நாவல லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படுத்தினேன் என்பான். எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்வதை என்ன மன்னிக்கிறது என் ரப்பை வெளிப்படுத்தினான். நாம என்ன தவம் செய்தோமோ அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்திருக்கிறான். இந்த திக்ர் அவ்வளவு உயிரோட்டமானது. மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் பிகல்பிஹி தஹலல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தையை கல்பு தூய்மையோடு ஒருத்தர் சொல்லிவிட்டால் அவர் நேரடி சொர்க்கத்துக்கு போயிடுவார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பாக்கியமான திக்ர் இன்ஷா அல்லாஹ் செய்கிறோம். ஹயாத் வரைக்கும் செய்ய தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்.
سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله. لا مطلوب إلا الله. لا إله إلا الله. لا فاعل إلا الله. لا إله إلا الله. لا معبود إلا الله. لا إله إلا الله. لا مقصود إلا الله. لا إله إلا الله. لا إله إلا الله. سيدنا ومولانا محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல்லாஹ் சொல்லுங்க. இல்லல்லாஹ் என்றால் அல்லாஹ் மாத்திரமே என் கல்வியில் இருக்கான். இல்லல்லாஹ் அல்லாஹ் இருக்கான். எல்லாரும் கல்வியில் இல்லை. என் மனைவி பாசம் இருக்கிறது, என் கல்வியில் இல்லை. சொல்லுகிறவர்கள் இருக்கிற வரையிலும் உலகமே அழியா. சொல்கிறவர்கள் இருக்கிற வரையிலும் உலகம் அழிவதில்லை என்றால் நாம் சொல்கிற போதெல்லாம் சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்ல. அதனால்தான் நம்முடைய திக்ர் பையத்தான ஒன்ன 4000 தடவை அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அதை சொல்கிறவர்களின் ஹயாத்திலும் பறக்க செய்யப்படும். அப்படிப்பட்ட திக்ர் எல்லாம் அல்ல அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் வாய்ப்பை தருவார். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ்
அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் நாம கெஞ்சினா. அல்லாஹ் அல்லாஹ், என் தாய் இடத்தில் நான் கெஞ்சும் போது குழந்தையாக அம்மா அப்படியே அரவணைச்சுக்கிடுவோம், கட்டி அணைத்து பிள்ளைக்கு தேவையை போய் செய்கிறோம். அம்மா அம்மா 2 தடவை கூப்பிட்டா தாய் மனசு தாங்க. தாயை விட பன்மடங்கு கருணை உள்ள ரப்பு, இரக்கமுள்ளவன். அல்லாஹ் அல்லாஹ், எனக்கு தேவை 1000 இருக்கு, பிரச்சனையெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான், என் முன்னால கெஞ்சுறான், அவன் பிரச்சனை கூட முடிச்சு விடுப்பான்பா. என் பிரச்சனை நான் விவரிக்கவில்லை என்ற படத்தில்
அல்லாண்டு நான் கெஞ்சி ஆரம்பித்த உடனே அவன் மகிழ்ச்சியில் மலக்குகளை கூப்பிட்டு, இவனுடைய பிரச்சனை என்னான்னு பார்த்து எல்லாத்தையும் பைசலா பண்ணிரு. என் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு அல்லாவே என் நாவில் வெளிப்படுத்தும் வார்த்தை தான் அல்லாஹ் 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 அல்லாஹ்
சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இஸ்மாவுடைய சத்தாக சாராக, இஸ்மாவுடைய பரக்கத்தாக, இஸ்மாவுடைய ரூஹாக இருக்கிற துஆவுடைய மஜ்லிஸ் உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்கிறோம். தஹஜ்ஜத்திலிருந்து இதுவரையிலும் அல்லாஹ்வை தவிர, ரசூலை தவிர எதையும் பேசல, எதையும் சிந்திக்கல. மூச்சு பேச்செல்லாம் அல்லாஹ். இதயத்தில் நிறைய சுமந்திருக்கிறோம். எப்படி இனி வாழ்வது, இனி நாம சரியாகணும், கண்ணை சரியாக்கணும், பார்வை சரியாகணும், உணர்வை சரியாக்கணும். இப்படியாக ஒரு பெரிய முயற்சிக்கு பின்னால் ஒரு பெரிய அஸ்திவாரத்தை அல்லாஹ்வை நம்பியே போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு துவா இருக்கு. இந்த துவா அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையை உறுதியாக்கி கேளுங்கள். நாங்க சொல்லலாம், தளரவே கூட நம்ம கேட்டதை நிச்சயமா அல்லாஹ் கொடுக்க போறோம். அந்த உறுதி, அதோடு அவனுடைய அவராதுகளை, அவனுடைய நினைவுகளை, அவனுடைய புனித திக்ருகளை செய்து கேட்கிறோம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி கேட்கிறோம். அடுத்து துஆவுக்கு ஒருக்கம், இன்னொன்று கிப்லாவை முன்னோக்கி இருக்கம். ஒருக்கமாக அழுதுவர்களாக கேளுங்கள் என்றார்கள் சொல்லலாம். அழுக வரவில்லை, அழுவதை போல் கொஞ்சம் உங்களை நடித்து காட்டுங்கள் என்கிறார். நடிக்கவே அனுமதி இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னால கெஞ்சுங்கள், அழுங்கள். அழ வரவில்லையா, அழுவதை போல் உங்களை ஆக்குங்கள். உருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு கேட்கிறோம். நமக்கு, நமது குடும்பம், நாட்டுக்கு, வீட்டுக்கு, நாட்டில் வாழும் எல்லா மக்களுக்கும் இந்த இஸ்திமாவை கொண்டு அல்லாஹ் உயர்வான துஆவை நசீபாக்குவார். கவனம் சதறாமல் நமக்கு என்ன தேவையோ, என்ன கேட்கணுமோ, யார் யாருக்கு என்ன கேட்கணுமோ அத்தனையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். எல்லாருக்கும் தேவையானதை அல்லாஹ் இங்கே ஒருவரை வைத்து கேட்க வைத்து விடுவான். அதனால் நீங்கள் கவனம் இங்கே இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفيعنا
وهادينا ومرشدنا مولانا محمد عبدنا في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء لا شيء إلا أنت به يا رب العالمين ولا مولى إلا أنت يا أكرم الأكرمين. اللهم نحن عبيدك الضعفاء اللهم نحن عبيدك الضعفاء والفقراء والغرباء والمساكين واقفون بين يديك وناصيتنا بيديك وناصيتنا بيدك كل شيء من أمرك اللهم كل شيء من أمرك. اللهم أنت ربنا وأنت حسبنا وأنت كافينا وأنت شافينا يا ربنا لا رب سواك يا ربنا لا رب سواك ولا نعبد إلا إياك ولا نعبد إلا إياك ولا نستعين إلا بك يا أكرم الأكرمين. اللهم إنا نسألك خير الدنيا وخير الآخرة واصرف عنا شر الدنيا وشر الآخرة. اللهم افتح علينا وعلى أهلنا وعلى أولادنا وعلى أحفادنا وعلى خطننا وعلى المسلمين فتوحات السماوات والأرض يا أكرم الأكرمين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இரக்கமுள்ள ரப்பே எங்களை பெற்றெடுத்த பாக்கியம் நிறைந்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களை மன்னித்து விடு ரப்பே. எங்களை உருவாக்கிய ஷேகுமார்களை மன்னித்து விடு ரப்பே. எங்களிடத்தில் பைஅத்தான முரீதீன்களை மன்னித்து விடு ரப்பே. முரீதுகளை மன்னித்து விடு ரப்பே. உன்னுடைய திக்ரில் நிலைத்திருக்கக்கூடியவர்களை மன்னித்து விடுவாயாக. கருணை உள்ளவனே எங்களுக்கு ஹித்மத் செய்கிற ஹாதிமீன்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கலீஃபாக்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நிர்வாகிகளை மன்னிப்பாயாக. மோமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவியை மன்னித்து விடு ரப்பே. எங்களுக்காக வாழ்விலும் வளத்திலும் தோள் கொடுத்த சீதேவிகள் யா அல்லாஹ் அவர்களின் வாழ்வையும் அவர்களின் வளத்தையும் விசாலமாக்குவாயாக. எங்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகளை உயர்வாக்கி மன்னிப்பாயாக. அவர்களின் அடுத்த எதிர்காலத்தை பிரகாசமாக்கி வைப்பாயாக. கருணையாளனே அன்பாளனே எங்கள் பெருமான் கேட்டதை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறோம். எல்லா நலவுகளின் வாசலையும் திறந்து தருவாயாக. எங்கள் மீது வர இருக்கிற சோதனைகளின் மொத்த வாசலையும் ரப்பே அடைத்து விடுயாக. துன்பங்களில் இருந்து பாதுகாப்பு வழங்கி விடு ரப்பே. முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எதிரிகளை விட்டும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை விட்டும் சோதனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களை முடக்க யாருக்கும் அனுமதி வழங்கி விடாதையா அப்பா. எங்களை நெருங்குகிற அனுமதி யாருக்கும் கொடுத்து விடாதையா அப்பா. எங்களை இங்கே ஓதும் கட்டுவதற்கு யாரும் திட்டமிட்டால் அனுமதித்து விடாதையா அப்பா. எங்களை ஒதுக்கி வைக்கும் அனுமதி யாருக்கும் கொடுத்து விடாதையா அப்பா. எங்கள் உரிமைகளை பறிக்கும் அனுமதி யாருக்கும் கொடுத்து விடாதையா அப்பா. உன்னுடைய கரத்தில் அத்தனையும் இருக்கிறது யா அப்பா. யா மாலிகல் முல்க் யா மாலிகல் முல்க் யா மாலிகல் முல்க் கைவசம் வைத்தாய் ரஹ்மானே. எங்களை நீ கண்ணியப்படுத்தி விடு யா அப்பா. நாங்கள் இந்த மண்ணில் அகதியாக்கப்பட்டு விடக்கூடாது ரப்பே. இழந்து விடக்கூடாது ரப்பே. உரிமம் இழந்து விடக்கூடாது ரப்பே. நாங்கள் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் ரப்பே. இதுகள் மதரசாக்கள் ஹாம்காக்களை பாதுகாத்து விடு ரப்பே. ஷேகுமார்கள் உலமாக்கள் ஹாதிம்களை பாதுகாத்து விடு ரப்பே. முஹப்பிகளை பாதுகாத்து விடு ரப்பே. முர்ஷிதுகளை பாதுகாத்து விடு ரப்பே. ரஹ்மானே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம் யா அல்லாஹ். எங்கள் கண்ணியத்திற்காக கையேந்துகிறோம். ஈமானோடு எங்கள் மூச்சு பிரியும் வரையும் வாழ வைத்து விடுவாயாக. யாரிடத்திலும் நாங்கள் ஈமானை பறிகொடுத்து விடக்கூடாது ரப்பே. இந்த சோதனைகளும் எங்களை உன்னை விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது ரப்பே. நீ சோதிக்கும் அதிகாரம் உள்ளவன் ரஹ்மானே. நாங்கள் உன் அடியார்கள் யா அல்லாஹ். நீ நபிமார்களை சோதித்து அழகு பார்த்தவனே. வலிமார்களை சோதித்து பெரியார்களை சோதித்து அழகு பார்த்தவன் யா அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் யா அல்லாஹ். விலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். உன் சோதனையை தாங்க முடியாது ரப்பே. தாங்க முடியாது ரப்பே. எங்கள் குடும்பத்தை சோதித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த தவறுகளால் எங்கள் பிள்ளைகளை பிடித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள்
எங்கள் தவறுகளால் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு சோதனை இறக்கி விடாதே அல்லாஹ். எங்கள் தவறுகளால் எங்கள் சமூகத்தை சோதித்து விடாதே அல்லாஹ். இந்த சமூகம் ஆதரவற்ற சமூகம் யா அல்லாஹ். உன்னை மாத்திரம் நம்பி இருக்கும் சமூகம் யா அல்லாஹ். உன்னிடத்திலேயே கையேந்தி பழகப்பட்ட சமூகம் யா அல்லாஹ். இந்த சமூகத்தை கண்ணியமாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி விடு யா அல்லாஹ். எங்களுடைய நாவெல்லாம் உன் திக்ராக வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பேச்செல்லாம் உன் குதிரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். முகஸ்துதி நீக்கி விடு யா அல்லாஹ். இருமை போக்கி விடு யா அல்லாஹ். தற்பெருமை நீக்கி விடு யா அல்லாஹ். பொறாமை விட்டு பாதுகாத்து விடுறப்பே. எங்கள் மீது பொறாமைப்படுபவர்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களை ஓரமாக்க நினைப்பவர்களுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே யா அல்லாஹ். பொறாமைக்காரர்கள் சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுறப்பே. யா அல்லாஹ் கூட இருந்து கொண்டே தீங்களிப்பவர்களை விட்டு பாதுகாத்து விடுறப்பே. உடன் இருந்து அநீதி செய்வர்களை விட்டு பாதுகாத்து விடுறப்பே. யாருடைய அநீதிக்கும் நாங்கள் பலியாகி விடக்கூடாது யா அல்லாஹ். யாரும் எங்கள் அநீதிக்கு பலியாகி விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை நீ ஒழுங்குபடுத்தி விடுறப்பே. ஒழுக்கம் தந்து விடுறப்பே. எங்கள் வாழ்க்கையை சீராக்கி சரியாக்கி விடுறப்பே. எங்களுடைய தஹஜ்ஜத்தை நசீபாக்குறப்பே. இரவில் தூங்கி உன்னை நேசிக்கிறோம் என்ற பொய்யர்களாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். நாங்கள் உன் நேசர்கள் என்று சொல்கிறோம். பல இரவுகளை உறக்கத்தில் கழித்து விட்டோம் யா அல்லாஹ். பாவிகள் ரப்பே, பாவிகள் ரப்பே. வேறு வழி இல்லாமல் உன்னிடத்தில் கையேந்துகிறோம். தகுதியே இல்லையா அல்லாஹ். எதை சொல்லி கேட்போம் யா அல்லாஹ். சாலிஹீன்கள் தங்கள் வணக்கத்தை சொல்லி கேட்டார்கள் யா அல்லாஹ். எங்கள் வணக்கத்தில் தான் 1000 குறைகள் இருக்கிறது ரஹ்மான். எதை சொல்லி உன்னிடத்தில் கேட்போம் ரப்பே. ஒன்று மாத்திரம் இருக்கிறது யா அல்லாஹ். நீ மன்னிப்பவன், உன் மன்னிப்பை கொண்டு கேட்கிறோம். நீ விசாலமான், உன் விசாலத்தை கேட்கிறோம். எங்கள் அமல்களால் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை யா அல்லாஹ். உன் அருளால் எங்களை வெற்றி பெற வைத்து விடுறப்பே. உன் அன்பால் வெற்றி பெற வைத்து விடுறப்பே. நீ எங்களை நேசிக்க வேண்டும் ரப்பே. பாவிகளை நீ நேசிக்காமல் யாரு நேசிப்பார்கள்? பாவிகளுக்கு நீ கொடுக்காமல் யாரு கொடுப்பார்கள் யா அல்லாஹ். உலகமே எங்களை ஓரமாக்கும் போது நீ எங்களை விட்டு விடாதையா. எங்களுக்கு உன் வாசல் வெளிச்சமாகவே தெரிகிறது யா அல்லாஹ். கடந்த காலங்களில் கருப்பு நாட்கள் நிறைய இருக்கிறது யா அல்லாஹ். எத்தனையோ இரவுகள் இருட்டாகவே போய்விட்டது யா அல்லாஹ். இனி வரும் நாட்கள் வெளிச்சமாக வேண்டும் யா அல்லாஹ். இரவுகள் ஹயாத்தாக வேண்டும் ரப்பே. எங்கள் நாவுகள் எல்லாம் உன் திக்ராக மழை பொழிய வேண்டும் யா அல்லாஹ். எங்களிடத்தில் மண்டி இருப்பவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் கரம் பற்றி பையத்தானவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து கொண்டு வா ரப்பே. அவர்களை மேன்மைப்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்கள் உன் திக்ரை மறந்து விடக்கூடாது ரப்பே. அவர்கள் வாழ்க்கை வசந்தமாக்கி விடுவாயாக, விசாலமாக்கி விடுவாயாக. எங்களுடைய பாவங்களுக்காக, அநியாயங்களுக்காக, அநீதிகளுக்காக அக்கிரமக்காரர்களிடத்தில் எங்களை ஒப்படைத்து விடாதே அல்லாஹ். அநியாயக்காரர்களிடத்தில் எங்களை கொடுத்து விடாதே அல்லாஹ். அவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். எங்களுடைய உயிருக்கு கண்ணியம் தர மாட்டார்கள் யா அல்லாஹ். எங்களை நீ பாதுகாத்து விடு ரப்பே. எங்களுக்கு உன்னிடத்தில் கேட்பதை தவிர வழியே இல்லையா அல்லாஹ். கதியும் இல்லையா அல்லாஹ். இதோ உன் அடியார்களை பார் ரஹ்மானே. காலையிலிருந்து குவிந்து இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எந்த நோக்கமும் இல்லை ரப்பே. உன் அன்பு வளர்க்க வேண்டும் யா அல்லாஹ். உன் அருள்மழை பொழிய வேண்டும் யா அல்லாஹ். 1000 பேர்கள் தேவைகளை சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். குழந்தை இல்லாத சோதனை மிகப்பெரிய சோதனை யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களுக்கு குழந்தை இல்லாத நிலையை தடுத்து விடு ரப்பே. குழந்தை நசீபாக்கி விடு ரப்பே. டாக்டர்களை கைவிட்டாலும் நீ கொடுக்கும் ஆற்றல் உள்ளவன் இல்லையா ரஹ்மானே. குறைகளை தாண்டி கொடுப்பவனே, குறைகளை தாண்டி கொடுப்பவனே, சிகிச்சைகளை தாண்டி கொடுப்பவனே. எங்கள் சந்ததியர்களுக்கு சந்ததியர்களை வழங்குவாயாக. திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடியாப்பா. யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்களை சுகப்பிரசவமாக நசீபாக்கி வைத்து விடியாப்பா. அவர்கள் ஹயாத்தோடு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் யா அல்லாஹ். எனக்கு பிள்ளைகளுக்கு ஹயாத்தின் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை பாதுகாத்து விடு ரப்பே. எந்த அநீதிக்கும் அவர்கள் சொந்தமாகி விடக்கூடாது ரப்பே. வழிகேட்டுக்கு போய்விடக் கூடாது ரப்பே. உன்னை மறந்தவர்கள் எங்கள் வீட்டில் உருவாக கூடாது யா அல்லாஹ். உன்னை மறுப்பவர்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்து விடக்கூடாது யா அல்லாஹ்.
உன் நினைவில் எங்கள் குடும்பத்தை ஹயாத்தாக்குவாயாக. எங்கள் வீடு உன் திக்ராக வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் இருக்கும் இடமெல்லாம் திக்ர் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் படுக்கையிலும் திக்ர் சத்தம் கேட்க வேண்டும். அதற்கு தகுதியா இல்லையா, அதை தாண்டி நீ கொடுக்கிற சக்தி உடையவன் யா அல்லாஹ். எங்களுடைய வறுமையை போக்கி விடு யா அல்லாஹ். கை சேதங்களை நீக்கி விடு யா அல்லாஹ். தரித்திரம் இல்லாத வாழ்வை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்து விடு யா அல்லாஹ். ரிஸ்கை விசாலமாக்கி விடுவாயாக. எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்கச் செய்ய அல்லாஹ். ஈமானிலே பறக்கச் செய்ய அல்லாஹ். அமல்களிலே பறக்கச் செய்ய அல்லாஹ். எந்த சூழலிலும் உன்னை விட்டும் தூரமாகாமல் பாதுகாத்து விடு ரப்பே. எங்களை ஊரிலும் பாதுகாத்து விடு ரப்பே. எங்கள் குடும்பங்கள் உன் அமானிதம் யா அல்லாஹ். அவர்களை விட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் ரப்பே. அவர்களின் உயிருக்கும் பொருளுக்கும் மானங்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவாயாக. எங்களை பயணத்திலும் பாதுகாப்பாயாக, ஊரிலும் பாதுகாப்பாயாக. இரக்கமுள்ளவனே, அன்பாளனே, அருளாளனே, உன் நேரடி லிகாவுக்காக எங்களை குடும்பத்தோடு ஹஜ் அழைத்து செல்றப்பே. கஅபாவை காண வேண்டும் யா அல்லாஹ். கஅபாவில் நிற்க வேண்டும் யா அல்லாஹ். கையேந்த வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் முராகபாவில் கஅபாவை கண்டிருக்கிறோம். நேரடி தரிசனம் தந்து விடு ரப்பே. அங்கே நின்று உன்னை நாங்கள் அடைந்து விட வேண்டும். உன் அன்பை பெற வேண்டும். எங்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்தி சந்ததியர்களுக்கு வழங்குவாயாக. மாநபியின் ஜியாராவை நசீபாக்கி விடு ரப்பே. உம்ராவை நசீபாக்கி விடு ரப்பே. நபியின் தர்பாரில் சலாம் சொல்ல வேண்டும். உமா நபிகள் பதில் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். மாநபியை கனவில் பார்க்கும் தௌஃபீகை வழங்கி விடு யா அல்லாஹ். அந்த பூமானை பார்க்காமல் மௌத்தை கொடுத்து விடாதே. அந்த திருமுகம் காண வேண்டும் யா அல்லாஹ். பார்க்காத மரணம் கூட இன்பமில்லை ரப்பே. பெருமானின் முகம் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். மாணவியங்களை கட்டி தழுவ வேண்டும் யா அல்லாஹ். நலாவின் சுன்னத்தில் இன்பத்தை கொடு யா அல்லாஹ். இஷ்டை கொடு யா அல்லாஹ். நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் அதிலேயே மங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். மண்டியிட்டு விடக் கூடாது யா அல்லாஹ். அற்ப உலகம் உன்னை விட்டு எங்களை தடுத்து விடக் கூடாது யா அல்லாஹ். எங்கள் தொழுகையில் தான் பேரின்பத்தை கொடுத்து விடு ரப்பே. தக்பீர் கட்டின பின்னால் வெளி சிந்தனை மௌத்தாக்கி விடு ரப்பே. உன் நினைவை கொண்டு நிறுத்தி விடு யா அல்லாஹ். ருகூவில் உன் நினைவை கொடு யா அல்லாஹ். சுஜூதில் உன் நினைவை கொடு யா அல்லாஹ். தொழுகையிலும் இபாதத்துகளிலும் உன் நினைவை கொடு யா அல்லாஹ். எங்கள் உறக்கம் கூட உன்னை மறப்பது அநீதி இல்லையா ரஹ்மானே. உறக்கத்திலும் உன் திக்ரை நசீபாக்கி விடு யா அல்லாஹ். நாங்கள் நடக்கிற போது, இருக்கிற போது, படுக்கிற போது உன் ஞாபகமே எங்கள் கண்முன் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். அற்பமான உலகத்தின் அற்ப பொருளில் நாங்கள் எங்களை அழித்து விடக் கூடாது யா அல்லாஹ். பொய் சொல்லாத வாழ்க்கை வேண்டும் ரப்பே. புறம் பேசாத வாழ்க்கை வேணும் ரப்பே. பொறாமை இல்லாத வாழ்க்கை வேணும் ரப்பே. பெருமை இல்லாத வாழ்க்கை வேணும் ரப்பே. எங்களை பார்த்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் வேணும் ரப்பே. நீ கொடுத்து விடு ரஹ்மானே. சஹாபிகளை பார்த்து ஹிதாயத்தை கொடுக்கவில்லையா? வலிமார்களை பார்த்தவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லையா? இதோ உனக்காக வாழும் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். இவர்களை பார்த்தவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். பரிசுத்தமான வாழ்க்கை தருவாயாக. பயபக்தியான வாழ்க்கையை தருவாயாக. இரவும் பகலும் உன்னோடு நாங்கள் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நீ எங்களோடு இருப்பதாக வாக்களித்தாய் ரஹ்மானே. நாங்கள் தான் உன்னை விட்டு அவ்வப்போது தூரமாகி விடுகிறோம். எங்கள் வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. எங்கள் வியாபாரங்களில் பறக்கச் செய்வாயாக. ரிஸ்கிலும் பறக்கச் செய்வாயாக. வேலை வாய்ப்பு இல்லாத எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி விடுவாயாக. இதுவரையிலும் திருமணமாகாத எத்தனையோ ஜோடிகள் இருக்கிறார்கள் ரப்பே. உமர்கள் இருக்கிறார்கள் ரப்பே. 27, 28, 30 வயதை கடந்த பெண் மக்கள் இருக்கிறார்கள். இந்த குடும்பம் எல்லாம் கண்ணீரோடு துஆவை ஆதரவைத்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு ஜோடி பொருத்தங்களை வழங்குவாயாக. இதுவரையிலும் திருமணமாகாத இளைஞர்களுக்கு நல்ல பொருத்தமான ஜோடி வழங்குவாயாக. எங்கெல்லாம் திருமணமாகி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையோ ரஹ்மானே, அந்த குடும்பங்களில் எல்லாம் கணவன் மனைவியர்களை சந்தோஷமாக வாழச் செய்வாயாக. எந்த குடும்பத்தில் தீனின் வாடையே இல்லையோ மன்னித்து தீனை கொடுத்து விடையாண்டா. எங்கள் குடும்பங்களில் தீனின் வாடை கமல வேண்டும் ரப்பே. மணக்க வேண்டும் ரப்பே. எங்களை எங்கள் குடும்பம் பொருந்திக் கொள்ள வேண்டும். எங்கள் குடும்பத்தை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்ள வேண்டும். உன் பொருத்தத்தின் கீழ் எங்களை வாழ வைப்பாயாக. உன்
பாக்கியமான மஜ்லிஸ் அல்லவா எங்களை வர வைத்தாய். ரப்பே, நாங்கள் என்ன தவம் செய்தோம் யா அல்லாஹ், தகுதி இல்லை, நீ கொண்டு உட்கார வைத்திருக்கிறாய். உன் நினைவை எங்கள் உள்ளத்தில் போட்டு ஒளிமயமாக்கி விட்டாய். ரப்பே, இன்னும் எங்களை கொண்டு வேலை வாங்குவாயாக. உலகத்தில் லட்சோப லட்ச மக்களின் உள்ளங்களில் உன் நினைவை கொடுக்கும் இடத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்கள் வாழ்க்கையில் யாரும் குறுக்கே வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் வளர்ச்சியில் யாரும் தடையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. உன்னை நோக்கி இந்த பயணம் நாங்கள் வெற்றி காண வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் மூச்சு கடைசியாக வேண்டும் யா அல்லாஹ். அந்த மூச்சில் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன் ஹபீப் எங்கள் பார்வையில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உமா நபியை பார்த்து கொண்டே உன் நினைவில் உருகி போய் எங்கள் நாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் உச்சரிக்க வேண்டும். எங்கள் ரூஹ் சோனத்தை பார்த்து பிரிய வேண்டும் யா அல்லாஹ். இவ்வளவு கேட்பதற்கு எந்த தகுதியும் இல்லை யா அல்லாஹ். கேட்டால் நீ கொடுப்பாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது யா அல்லாஹ். நீ கொடுத்து விடுவாயாக. சோதனையில் நபிமார்களுக்கு விடுதலை வழங்கியவனே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிரி விட்டு பாதுகாத்தவனே, கலீலுல்லாஹ்வை நெருப்பிலிருந்து காத்தவனே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை அக்கிரமக்காரர்களிடத்திலிருந்து பாதுகாத்தவனே, இந்த உம்மத்தை பாதுகாத்து விடு ரப்பே. அநீதி இழைக்கப்படாமல் பாதுகாத்து விடு ரப்பே. வாழ்க்கையில் சந்தோஷங்களை இழந்து விடாமல் பாதுகாப்பாயாக. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக. மங்களமான வாழ்க்கையை தருவாயாக. சங்கடமான வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி விடுவாயாக. நாங்கள் போகும் பாதையெல்லாம் எங்களுக்கு வழிவிட வேண்டும் யா அல்லாஹ். வெளிச்சம் தர வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய நாவுகள் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் உம்மியாகி விடக்கூடாது, ஓத தெரியாதவர்களாகி விடக்கூடாது யா அல்லாஹ். ஓத வேண்டும் ரப்பே, அதிகம் அதிகம் ஓத வேண்டும் ரப்பே. நாங்கள் மனனம் செய்த குர்ஆன் மறந்து விடக்கூடாது. எங்கள் இதயத்தில் குடியிருக்க வேண்டும் யா அல்லாஹ். அடுத்தடுத்து எங்கள் குடும்பங்களில் எங்கள் பேரன் பேத்திகளை ஹாஃபிதுகளாக ஹாஃபிதாக்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். ஆலிம்களாக்கி விடு யா அல்லாஹ். ஆலிமாக்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். கடன்களால் பல பேர் அவதிப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கடன் சுமையில் இருந்தவர்களை பாதுகாத்து விடு ரப்பே. பல பேர்கள் மனநிலையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். மனநோயால் அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களின் மனநோயை நீ ஷிஃபாவாக்கி விடு ரப்பே. உடலால் பல பேர் அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். ஆஸ்பத்திரியில் இருந்தவர்களை பாதுகாத்து விடு ரப்பே. மூச்சு பிரியும் வரையும் நாங்கள் படுக்கையில் விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ். ஒடுங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். கீழே விழுந்து இழப்புகள் நொறுங்கி விடக்கூடாது. படுக்கையிலேயே மலஜலம் கழிக்கும் எனக்கு ஆளாகி விடக்கூடாது. கருணை உள்ளவனே, எங்கள் சுகரும் பிரஷரும் எங்களை தீங்கிழைத்து விடக்கூடாது யா அல்லாஹ். கொலஸ்ட்ரால் எங்களை அச்சுறுத்துகிறது ரப்பே, பாதுகாத்து விடு ரப்பே. ஹார்ட் அட்டாக்கில் இருந்து பாதுகாப்பாயாக. ஹார்ட் ஃபெயிலியரில் இருந்து பாதுகாப்பாயாக. ஹார்ட் அடப்பில் இருந்து பாதுகாப்பாயாக. கொடிய கேன்சரில் இருந்து பாதுகாத்து விடு ரப்பே. குழந்தைகள் கேன்சரில் அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். சின்ன வயதில் மரணங்கள் தழுவுகிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் வரம் கேட்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக உன் நினைவை கொடுப்பதற்காக நீண்ட ஆயுளை கொடு ரப்பே. எங்கள் சந்ததியர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு ரப்பே. நோயில்லாத வாழ்வை கொடு ரப்பே. குன்றாத சுகத்தை கொடு ரப்பே. ரப்பமான ஈமானை கொடு ரப்பே. எங்கள் மூச்சும் பேச்சும் உன்னுடைய நினைவாக சிந்தனையாக திக்ராக ஆக்கி விடு ரப்பே. எங்களை பார்த்தவர்களுக்கும் உன் நினைவை நசீபாக்கி கொடுத்து விடு ரப்பே. பேணுதலை தருவாயாக, பேணுதலை தருவாயாக. எங்களில் யார் யார் என்னென்ன சிரமங்களில் இருக்கிறார்களோ நீக்கி வைப்பாயாக. யார் யார் கடன்பட்டார்களோ உடனடியாக நிவர்த்தி செய்வாயாக. நாங்கள் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது யா அல்லாஹ். யாராலும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். பரக்கத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. நீ கொடுப்பதில் பரக்கத் செய்வாயாக. நீ கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது ரப்பே. நீ தடுத்தால் யாராலும் கொடுக்க முடியாது ரப்பே. நீ எங்களுக்கு கொடுப்பதை தடுக்க மாட்டாய் ரஹ்மானே. நீ தடுக்கவும் விரும்ப மாட்டாய் ரப்பே. எங்கள் பாவங்களால் தடுத்து விடாதே, எங்கள் குற்றங்களால் தடுத்து விடாதே யா அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் கண்ணீரை சிந்துவதை விட வேறு வழி தெரியவில்லை யா அல்லாஹ். எங்களை பலவீனப்படுத்தும் நஃப்ஸ் இருக்கிறது யா அல்லாஹ். வழிகெடுக்கும் ஷைத்தான் இருக்கிறான் ரப்பே. அந்த ரெண்டையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்க வேண்டும் யா அல்லாஹ்.
உன் நெருக்கம் பெற வேண்டும் யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை கபூல் செய் யா அல்லாஹ். இந்த பகுதியில் இருக்கிற மஸ்ஜிதுகள் அத்தனையையும் கபூல் செய்து நிர்வாகிகளை கபூல் செய் யா அல்லாஹ். எல்லா மஸ்ஜிதின் நிர்வாகிகளை கபூல் செய் யா அல்லாஹ். இமாம்களை கபூல் செய் யா அல்லாஹ். இங்கே வந்த உலமாக்கள் கலீஃபாக்கள் பீர்வாயிகளை புரிஞ்சிக்கொள் ரப்பே. ஒவ்வொருவர்களும் ஒரு நேர்வழியின் வெளிச்சமாக்கி விடு ரப்பே. அடுத்தடுத்த கலீஃபாக்கள் உருவாக வேண்டும் யா அல்லாஹ். யாரை முடிவு செய்வதை நீ முடிவு செய்கிறாய் ரஹ்மானே. இங்கே யாருக்கும் முடிவு கிடைக்கவில்லை யா அல்லாஹ். நீ முடிவை கொடுக்கிற போதெல்லாம் கலீஃபாக்கள் பிறக்கிறார்கள் ரப்பே. அவர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த தீனை கொண்டு சேர்ப்பார்கள். நீ எங்களுக்கு இன்னும் வளமான வாழ்வை தருவாயாக, ஒளிமயமான எதிர்காலத்தை தருவாயாக, ஜொலிக்கும் இதயத்தை தருவாயாக. சாலிஹீன்களும் வலிமார்களும் நாதாக்களும் நபிமார்களும் உன்னிடத்தில் கேட்டவர்கள் கேட்டவைகள் அத்தனையும் தந்தருள் புரிவார். இதோ உன் அடியார்கள் உன் தர்பாரில் நிற்கிறோம், கையேந்தி நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம், பிரச்சனைகளை உன்னிடத்தில் ஒப்படைத்து நிற்கிறோம், உன் வாசலில் கதியின்றி விழுந்து நிற்கிறோம், நிற்கிறோம். இல்லை என்று சொல்லிவிடாதே அல்லாஹ், இல்லை என்று சொல்லிவிடாதே அல்லாஹ். நீ இல்லை என்று சொன்னால் எங்களை திரும்பி பார்க்க கூட யாரும் இல்லையா அல்லாஹ். ஏறிட்டு பார்ப்பதற்கும் யாரும் இல்லையா. நாங்கள் அனாதைகள். எங்கள் எஜமானனாக நீ இருக்கிறாய், எங்களை வளர்க்கும் ரப்பாக நீ இருக்கிறாய். எங்களை கைவிட்டு விடாதே. எங்கள் பெற்றோர்களை, மனைவி மக்களை, குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்த மருமகன்மார்களை, மருமகள்களை கைவிட்டு விடாதே அல்லாஹ். பேரன்பேத்திகளை கைவிட்டு விடாதே அல்லாஹ். யாரிடத்திலும் எங்கள் பொறுப்பை சாட்டியும் விடாதே அல்லாஹ். யாரின் பொறுப்பை எங்களிடத்திலும் சாட்டி விடாதே அல்லாஹ். இந்த சக்தியும் இல்லையா அல்லாஹ். எங்களையே எங்களால் வழிநடத்த முடியவில்லையா அல்லாஹ். யாரை நாங்கள் கவனிக்க முடியும் யா அல்லாஹ். துஆவை மாத்திரம் எங்கள் வாசலாக தந்திருக்கிறாய், அதை எப்போதும் திறந்து வைப்பாயாக. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்பம் இருக்கிறது ரப்பே. உன்னிடத்தில் அழுகுவதிலும் ஆசை இருக்கிறது யா அல்லாஹ். கேட்பதில் சந்தோஷம் இருக்கிறது யா அல்லாஹ். என்ன தெரியுமா, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நீ சந்தோஷப்படுகிறாய் ரப்பே. உன் சந்தோஷத்திற்காக நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். அது மாத்திரமில்லை, எங்கள் பிரச்சனைகளை யா அல்லாஹ் மழை போல் இருந்தாலும் நீ பனி போல் நீக்கி விடுவாய் அல்லாஹ், நீக்கி விடுவாயாக. இந்த மஜ்லிஸிலிருந்து நாங்கள் விடைபெற வேண்டும். அன்று பிறந்தவர்களாக விடைபெற வேண்டும், பாவமற்றவர்களாக விடைபெற வேண்டும். இது போன்ற மஜ்லிஸ்களில் பாவங்களை நன்மையாக மாற்றுவதாக வாக்களித்தாயே. உன் வாக்கு சத்தியமானது யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை நன்மையாக மாற்றி அனுப்புவாயாக. இனி நாங்கள் பாவத்தின் பால் திரும்பி விடக் கூடாது யா அல்லாஹ். உன்னை பார்த்த இந்த கண்கள், உன் வழிமார்களை பார்த்த இந்த கண்கள், சாலிஹீன்களை பார்த்த இந்த கண்கள் இனி அசிங்கங்களை பார்க்க கூடாது ரப்பே. அவமானங்களின் பக்கம் போய்விடக் கூடாது ரப்பே. இழிவான வாழ்க்கைக்கு போய்விடக் கூடாது ரப்பே. நீ எங்கள் கை கொடுத்து விடு யா அல்லாஹ், தூக்கி விடு யா அல்லாஹ், உயர்த்தி விடு யா அல்லாஹ். நீ இந்த ஆயுளை கொண்டு பொருந்திக் கொள் ரப்பே. இந்த துஆவை உன் மேலான கருணை கொண்டு எங்கள் உயிரை விட மேலான முத்த மனைவிகள், எங்கள் மூச்சில் ஓடுகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹின் பொருட்டால், வலிமார்களின் பொருட்டால், சாலிஹீன்கள், சாதத்தீன்கள், சாலிகீன்களின் பொருட்டால், எங்களுடைய ஷைഖமார்களின் பொருட்டால் அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அங்கெல்லாம் உதவி கரத்தை நீட்டுவாயாக. சமீபத்தில் எங்கெல்லாம் பேரழிவுகள் நடந்ததோ அங்கெல்லாம் உன் அன்பு மழை பொழிவாயாக. பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், குடும்பத்தை இழந்த ஆதரவற்று நிற்கிறார்கள் ரப்பே. போய் திரும்பி பார்க்கும் போது வீட்டையும் பிள்ளைகளையும் மனைவியும் விட்டு போய் திரும்பி பார்க்கும் போது ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். சொல்ல முடியாது. எந்த பணமும் அவர்களை நிம்மதிப்படுத்தாது ரப்பே. அவர்களின் நிம்மதி உன் கையில் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த மக்களை நீ பொருந்திக்கொள், நிம்மதியை கொடு யா அல்லாஹ். இது போன்ற ஒரு பேரழிவு இனி நாங்கள் வாழும் இடத்தில் வந்துவிடக் கூடாது ரப்பே. அதற்கு நாங்கள் காரணமாக பழியாகி விடாமல் எங்களை மன்னித்து விடு ரப்பே. எங்கள் சந்ததியர்களை மன்னித்து விடு ரப்பே. எங்கள் இளைய சமூகத்தை பொருந்திக் கொள் ரப்பே. அவர்களில் நல்லவர்களை உருவாக்கி விடு ரப்பே. எங்கள் பெண்களை பொருந்திக் கொள் ரப்பே. சாலிஹீனான சாத்தியங்களான பெண்கள் எங்கள் வீடுகளை உருவாக்கி வைப்பார். இந்த துஆவை உன் கருணை கொண்டு
எங்கள் நபியின் பொருட்டால் கபூல் செய்வாயா. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள் யார் யார் மரணித்திருக்கிறார்களோ அந்த பாக்கியமான மனிதர்களின் கபரை நரக விடுதலை வழங்கிவிடு யா அல்லாஹ். உங்கள் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து இதிமாவின் நிறைவாக கையேந்தினார்கள் என்று அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்கிவிடு யா அல்லாஹ். கபரில் வாழ்கிறவர்களும் எங்கள் துஆவின் மீது ஆதரவு வைத்திருக்கிறார்கள். கபர்வாசிகளை, எங்கள் குடும்பத்தார்களை நரக விடுதலை வழங்குவாயாக. அவர்களின் மன்னரை சோவன பூங்காவாக ஆக்கி வைப்பாயா. நாளை மறுமையில் நாங்களும் அவர்களும் இணைந்து சொர்க்கம் போக வேண்டும். நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த மஜ்மா எங்கள் முரீதுகள் எங்களோடு சொர்க்கம் வர வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் மொத்தமாக போய் நபியை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எம்மானின் கைகளால் ஹவுதுல் கௌசரை அருந்த வேண்டும் யா அல்லாஹ். எம் பெருமானிகளை வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த பேரின்பத்தை நாங்கள் அடையும் பாக்கியமான வாழ்க்கையை வாழ இங்கே தௌஃபீக் செய்வாயா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا أكرم الأكرمين. وصلى الله وسلم على سيدنا وحبيبك وشفيعنا ومرشدنا ومربينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.